Dear students, good morning. நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் நடத்தியிருக்கோம் நம்ம ஸ்கூல்ல இருந்து. அதில் வந்து நீங்கள் எல்லாருமே சிறப்பாக அந்த தேர்வை எழுதியிருப்பீங்க நம்புகிறேன். இந்த தேர்வு வந்து எல்லாருமே எழுதணும். ஒருவேளை எழுதாதவங்க கூட கண்டிப்பாக இதை எழுதி சப்மிட் பண்ணிடணும். இதில் உள்ள நம்ம கொஸ்டின்ஸ் வந்து ஏற்கனவே ஒரு மாடல் டெஸ்ட் நம்ம நடத்தணும். அந்த மாடல் டெஸ்ட்டில் உள்ள கொஸ்டின்ஸ் தான் நம்ம திரும்ப ஒரு தடவை ரிப்பீட் பண்ணியிருக்கோம். அதனால் நீ அந்த மாடல் டெஸ்ட்டை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதியிருந்தாலே இந்த டெஸ்ட் வந்து நீ நல்லா எழுதியிருக்க முடியும். நமக்கு வந்து இந்த கொஸ்டின் பேட்டர்ன் என்ன, மொத்தம் உனக்கு 50 மார்க்ஸ்க்கு நம்ம கொடுத்துருந்தோம். கொஸ்டின் பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து 5 into 2 10 மார்க்ஸ், அதாவது 2 மார்க் கொஸ்டின் வந்து 5 கொஸ்டின்ஸ். ஆனால் சார் வந்து உனக்கு சாய்ஸ் கொடுத்துருந்தேன், 6 கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தேன், அதில் 5 எழுத சொல்லியிருந்தேன். ஸோ 5 into 2 10 மார்க்ஸ். அதே மாதிரி 5 மார்க் கொஸ்டின் வந்து சார் 10 கொடுத்துருந்தேன், ஆனால் நீ 8 தான் எழுத சொல்லியிருந்தேன். ஸோ உனக்கு 2 கொஸ்டின் சாய்ஸ் இருக்குது. அதனால் 8 into 5 உனக்கு 40 மார்க்ஸ். ஸோ 40 + 10 50 மார்க்ஸ். இதில் வந்து ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாக வந்திருக்குன்னு உனக்கு தெரியும். ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம எக்ஸாம்பிள் சம் கொஞ்சம் லிமிட்டடாக தான் கேட்டிருந்தேன். எக்ஸசைஸ் சம்லேருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஸோ எக்ஸசைஸ் கொஸ்டினில் வந்து நம்ம எல்லா எக்ஸசைஸ் கொஸ்டினும், அந்த யூனிட்டில் உள்ள எல்லா எக்ஸசைஸ் கொஸ்டினும் நம்ம சார் நடத்தியிருந்தேன். அதனால் நீ வந்து இந்த தேர்வை நல்லபடியாக நீ எழுதியிருப்பேன்னு சொல்லி சார் நம்புகிறேன். இப்போ அந்த கொஸ்டினில் உள்ள கொஸ்டினை கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுறதுக்கு சார் விரும்புகிறேன். சரிதானே? நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா, லிஸ்ட் த செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்மில் எழுத சொல்லி கொடுத்துருக்காங்க. ரோஸ்டர் ஃபார்ம்னா என்ன? நம்ம வந்து கொடுத்துருக்கிற லெட்டர்ஸை நம்ம வந்து என்னென்னு எழுதுவோம், பிராக்கெட் போட்டு எழுதுவோம். இப்போ இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்கேன் சார். அப்போ இந்தியானா ஏஸ் ஈக்குவல் டு INDA, அதாவது அந்த ஐ வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது, அப்படிதானே? அப்படிதான் நம்ம போடுவோம். அடுத்தது பாருங்க, செக்கஸ்லோவியா. செக்கஸ்லோவியா வந்து அதில் உள்ள லெட்டர்ஸை நம்ம இந்த மாதிரி பிரித்து எழுதுகிறோம். ஒரு தடவை வந்த லெட்டர் இன்னொரு தடவை ரிப்பீட் ஆகக்கூடாது, அந்த அளவுக்கு போடணும். ஸோ இந்த இதுக்கு ஒரு 1 மார்க், அடுத்த செக்கஸ்லோவியாவுக்கு 1 மார்க், மொத்தம் 2 மார்க் அந்த சம்முக்கு. அடுத்து பாருங்க, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் A equal to A and A, B, write all the subsets of A. subsets கண்டுபிடிக்க சொல்லி சார் சொல்லியிருக்கேன். முதல்ல நீ என்ன செஞ்சிடணும், கொடுத்துருக்கிறத A equal to A, B அப்படின்னு எழுதிக்கணும். இதுக்கு 1 மார்க். அதுக்கு பிறகு நீ சப்செட் எழுதணும். முதல்ல எம்டி செட்டு, அப்புறம் A, அப்புறம் A, B, அப்புறம் மொத்தத்து சார் A, B. ஸோ இப்படி எழுதுனா உனக்கு 2 மார்க்ஸ். அடுத்தது மூணாவது சம் பாருங்க. தேர்ட் சம் வந்து ரெப்ரசன்ட் A delta B த்ரூ வென் டயக்ராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இந்த வென் டயக்ராம் சம் வந்து எக்ஸாம்பிள் சம்மு. எக்ஸாம்பிள் 1.16ல் இந்த சம் இருக்கு. இதில் வந்து நீ என்ன செய்யணும், 3 வென் டயக்ராம் போடணும். முதல் 3யுமே பாக்ஸ்குள்ளே போடணும். முதல் வென் டயக்ராமில் நீ A - B போடணும், ரெண்டாவதுல B - A போடணும், அப்புறம் A - B யூனியன் B - A போடணும். ரெண்டுக்கு சேர்த்து யூனியன் போடணும். அப்போ A - B வந்து நீ என்ன பண்ணுவ, ஏயை மட்டும் ஷேட் பண்ணுவ. அந்த ஏயை தவிர்த்துள்ள மீதி எல்லாமே உனக்கு பிளாங்காக இருக்கும். அதே மாதிரி B - Aனா அந்த பியை தவிர்த்து எல்லாமே பிளாங்காக இருக்கும். ரெண்டுக்கு யூனியன் போடும்போது, அதாவது A - B யூனியன் B - A போடும்போது உனக்கு அந்த ரெண்டுக்கும் காமனாக இருக்கிற அந்த இன்டர்செக்ஷன் சொல்லுவோமே, அந்த காமனாக இருக்கிற பிளேஸ் தவிர மீது எல்லா பக்கமும் ஷேடடாக இருக்கும். ஸோ இதுதான் நீ A delta B கண்டுபிடிக்கிற மெத்தட். ஸோ உனக்கு வந்து இந்த 3 படத்துக்கும் சேர்த்து 2 மார்க். அதில் முதல் 2 படத்துக்கும் ஆஃப் மார்க் தான். அந்த லாஸ்ட் படத்துக்கு உனக்கு 1 மார்க். ஸோ மூணாவது சம் அப்படி எழுதிடணும். அடுத்தது நாலாவது சம் பாருங்க. இஃப் P is equal to 1 2 5 7 9, Q is equal to 2 3 5 9 11, R வந்து உனக்கு 3 4 5 7 9 கொடுத்துருங்க. அண்ட் S வந்து 2 3 4 5 8. தென் P யூனியன் Q யூனியன் R கண்டுபிடிக்கணும். P யூனியன் Q யூனியன் R கண்டுபிடிக்கணும். அப்போ P யூனியன் Qனா PQ யூக்கும் நீ முதல்ல யூனியன் போட்டுக்கணும். அப்புறம் யூனியன் போட்டுட்டு அதுக்கு பிறகு அது கூட ஆருக்கு நீ யூனியன் போடணும்.
ஸோ பி யூனியன் யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க், அப்புறம் பி யூனியன் ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க். ஸோ 2 மார்க். ஸோ 4th சம் அப்படி பண்ணிருங்க. 5th சம் பாருங்க. இஃப் ஏ ஈக்குவல் டு பி டி இ ஜி ஹைச் அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு ஏ இ சி ஹைச், வெரிஃபை n of a minus b is equal to n of a. n of a minus b is equal to n of a minus n of a intersection b கண்டுபிடிக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், முதல்ல இந்த a intersection b a minus b லாம் கண்டுபிடிச்சுக்கணும். அப்புறம் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n of a minus b ல எத்தனை நம்பர் இருக்கோ அது n of a minus b. அப்புறம் a ல உனக்கு எத்தனை இருக்கு அப்படிங்கிறது n of a. a ல வந்து என்ன 1 2 3 4 5 மொத்தம் 5 இருக்கு. அப்ப n of a வந்து 5. அப்ப a intersection b கண்டுபிடிச்சிருப்ப, அதுல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது வந்து n of a intersection b. சோ அப்போ நீ n of a ல இருந்து n of a minus b ய சப்ட்ராக்ட் பண்ணிக்கோ, அது ஒரு சைடுல அது RHS. n of a minus b கண்டுபிடிச்சுக்கோ, அது வந்து LHS. சோ இது ரெண்டுமே உனக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா உனக்கு வந்து சம் கரெக்ட். சோ இது வந்து 5th சம். இது நீங்க பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து 6th क्वेश्चन பாருங்க. எல்லாரும் क्वेश्चन கையில வச்சிருப்பீங்க நம்புறேன். 6th क्वेश्चन வந்து n of a equal to 25, n of b வந்து 40, அப்புறம் n of a union b வந்து 50, n of b dash வந்து 25. அப்ப n of a intersection b intersection n of a intersection b and n of u கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அப்போ நீ முதல்ல என்ன பண்ணுவ, n of a intersection b னா நம்ம என்ன பண்றோம், நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். n of a union b is equal to n of a plus n of b minus n of a intersection b. so இந்த n of a intersection b இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா பிளஸ் ஆயிரும், இது அங்க போனா மைனஸ் ஆயிரும். அப்ப n of a intersection b is equal to n of a plus n of b minus n of a union b. இப்படி போட்டா நீ என்ன செஞ்சிடலாம், ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது n of a union b வந்து என்ன, அது ரொம்ப சிம்பிள். n of b plus n of b dash 40 plus 25 65 உனக்கு ஆன்சரா வரும். இதான் என்னது, இந்த ஆறும் 2 மார்க்ஸ் சம். எல்லாரும் இந்த ஆறும் கரெக்டா எழுதிருப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்தது வந்து 5 மார்க் क्वेश्चन பாருங்க. 5 மார்க் क्वेश्चन வந்து நமக்கு எத்தனை இருக்கு, மொத்தம் 10 சம்ஸ் இருக்கு. நம்ம வந்து 8 எழுதணும். 10 சம்ஸ் இருக்கு, நம்ம வந்து 8 எழுதணும். அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, n of a வந்து 4, find n of p of a. n of a வந்து 4 கொடுத்திருக்காங்க. அப்போ n of a equal to 4, n of p of a ங்கிறது 2 power n, so 2 power 4 is equal to 16. 2 into 2 into 2 into 2 4 times போட்டா நமக்கு 16 வந்துரும். அடுத்து பாருங்க செகண்ட் ஒன், n of a equal to 0. n of a equal to 0. அப்ப n of p of a எப்படி போடுவோம், n of p of a is equal to 2 power 0, இது 1. சரிதானா? அடுத்து பாருங்க n of p of a கொடுத்திருப்பாங்க. n of p of a வந்து உனக்கு 256. சோ இந்த 256 எப்படி t மெத்தட்ல நீ போட்டனா அப்படியே மல்டிப்ளை பண்ணினா உனக்கு வந்து n of a வந்து என்ன வந்திருக்கும், 8 வந்துரும். சோ இவ்வளவு அந்த மூணுக்கும் சேர்த்து உனக்கு 5 மார்க்ஸ். சோ எல்லாரும் இத கரெக்ட்டா எழுதிருப்பீங்க நம்புறேன். அடுத்து பாருங்க, draw the Venn diagram and shaded the region represent the following sets: a dash, அப்புறம் a minus b the whole dash, அப்புறம் a union b the whole dash. அப்போ a dash அப்படிங்கிறது இது வந்து எக்ஸாம்பிள் சம். எக்ஸாம்பிள் 1.18ல இந்த சம் இருக்கு. a dashங்கிறது a ய மட்டும் விட்டுட்டு மீதி உள்ள பகுதி. அப்புறம் a minus b அதுலயும் நம்ம வந்து என்ன பண்றோம், a minus b னா சாரி a minus b கண்டுபிடிக்கும் போது a க்கு மட்டும் ஷேடர் கொடுக்கும், மற்ற பகுதியை ஃப்ரீயா விட்டுறோம். அப்புறம் அடுத்தது என்ன, மூணாவது என்ன சொல்லியிருக்காங்க, a union b the whole dash, a union b the whole dash. அப்போ a union b தவிர்த்து மீதி உள்ள பகுதியெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஷேடர் கொடுத்துறோம். ஸோ இதான் 8th சம். இது எக்ஸாம்பிள் 1.18ல இருக்கு, நீ செக் பண்ணிக்கோ. இது 3 டயக்ராமுக்கு சேர்த்து உனக்கு 5 மார்க். அடுத்த 9th சம் பாருங்க, find the symmetry difference between the following sets. நான் உனக்கு ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்கேன். அப்போ a symmetry b அப்படின்னா
P minus Q யூனியன் Q minus P கண்டுபிடிக்கணும். அப்போ நீ வந்து என்ன பண்ணணும், முதல்ல P minus Q கண்டுபிடிக்கணும், Q minus P கண்டுபிடிக்கணும், ரெண்டுக்கு யூனியன் போடணும். உனக்கு P செட் கொடுத்துருக்காங்க, Q செட் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அதுக்கு அடுத்தது பாருங்க 6 S கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல R minus S போடுங்க, அப்புறம் S minus R போடுங்க, ரெண்டுக்கு யூனியன் போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சம் ஆன்சர் வந்துடும். எல்லாருமே கரெக்டாக எழுதிருப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்து 10th கொஸ்டின் பாருங்க. 10th கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏன்னு ஒரு செட் இருக்கு, பின்னு ஒரு செட் இருக்கு, சின்னு ஒரு செட் இருக்கு. தென் வெரிஃபை தி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் ஆஃப் தி செட்ஸ். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் ஆஃப் a செட் வந்து A யூனியன் B யூனியன் C equal to A யூனியன் B யூனியன் C. அப்ப நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், B யூனியன் C கண்டுபிடிக்கணும், அப்புறம் A யூனியன் B யூனியன் C கண்டுபிடிக்கணும். இது LHS ஒரு சைடு வச்சுக்கோ. அடுத்தது என்ன பண்ணணும், A யூனியன் B கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் யூனியன் C, இது வந்து ஒரு சைடு. இதுல வந்து B யூனியன் C ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், அப்புறம் A யூனியன் B யூனியன் C இந்த ரெண்டுக்கும் சேர்த்து யூனியன் போடணும். இது ஒரு சைடு, இது ஒரு சைடு. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலா வந்துச்சுன்னா உனக்கு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ 10th சம்ல நீ 5 மார்க்ஸ் வாங்கியிருக்கலாம். அடுத்தது பாருங்க 11th கொஸ்டின் பாருங்க. யூசிங் வென் டயக்ராம் சம் கொடுத்துருக்காங்க. வென் டயக்ராம் சம்ல வந்து உனக்கு A இன்டர்செக்ஷன் B யூனியன் C, A இன்டர்செக்ஷன் யூனியன் A இன்டர்செக்ஷன் Cங்கிறத வென் டயக்ராமை யூஸ் பண்ணி நீ வந்து என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். ஸோ நீ ஒவ்வொரு ஸ்டெப்பா B யூனியன் Cக்கு ஒரு டயக்ராம், அப்புறம் A இன்டர்செக்ஷன் B யூனியன் Cக்கு அதுக்கு ஒரு டயக்ராம், அப்புறம் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா நீ போடலாம். A இன்டர்செக்ஷன் Bனா நீ ஈஸியா போடலாம், காமன் பிளேஸை மட்டும் ஷேட் பண்ணிடலாம். அப்புறம் AQ CQ காமனா இருக்கிறத நீ ஷேட் பண்ணிடலாம். அப்புறம் அது ரெண்டையும் சேர்த்து ஒரு டயக்ராம். ஸோ இவ்வளவும் போட்டா உனக்கு வந்து 11th சம்முக்கு 5 மார்க்ஸ். அடுத்து பாருங்க 12th சம் பாருங்க. இஃப் U equal to 4 7 8 அப்படி போயிட்டு இருக்கு. A வந்து 7 8 11 12 and B ஒரு செட் A 4 8 12 15. then verify De Morgan law of complementation கொடுத்திருக்காங்க. De Morgan law of complementationல வந்து என்ன பண்ற, A union B the whole dash equal to A dash intersection B dash நீ என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஸோ அது ஈஸி தான். நீ A யூனியன் B கண்டுபிடிச்சிக்கோ. கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து U ஓட கம்பேர் பண்ணி A யூனியன் Bல உள்ள எலமெண்ட்ஸ் Uல இருந்துன்னா அதை விட்டுட்டு மீதி உள்ளதை கண்டுபிடிக்கணும். அதாவது U மைனஸ் A யூனியன் B, அதுதான் நமக்கு என்னது வந்து LHS. அடுத்து A dash A U ஓட கம்பேர் பண்ணணும். A dash is equal to U minus A. அது மாதிரி B dash is equal to U minus B. ஸோ இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் போடணும், அது RHS. ஸோ LHS RHS நீ கம்பேர் பண்ணி பார்த்தா உனக்கு ஈக்குவலாக வரணும். அப்படி வந்ததுன்னா அப்படி கரெக்டாக இருந்துச்சுன்னா உனக்கு ஃபுல் மார்க். அடுத்தது பாருங்க 13th சம் பாருங்க. A செட் கொடுத்துருக்காங்க, B செட் கொடுத்துருக்காங்க, C செட் கொடுத்துருக்காங்க. then show that A minus B intersection C equal to A minus B, அப்புறம் A minus B யூனியன் A minus C. இது சம்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நீ முதல்ல பிராக்கெட்ல உள்ளதை கண்டுபிடிக்கணும். A minus B intersection C கண்டுபிடிச்சிட்டு அதை Aல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கும். இது LHS. அப்புறம் A minus B கண்டுபிடி, A minus C கண்டுபிடி, ரெண்டுக்கு யூனியன் போட்டுறது RHS. ஸோ ரெண்டும் உனக்கு ஈக்குவலா வரணும். இது 13th சம். அடுத்து 14th சம் பாருங்க. in a party of 60 people 35 had vanilla ice cream, 30 had chocolate ice cream and all the people had at least one ice cream. then how many of them had both vanilla and chocolate ice cream, அப்புறம் only vanilla ice cream, அப்புறம் only chocolate ice cream. அப்படி என்ன பண்ணணும், ஒரு டயக்ராம் போட்டுக்கோ. இந்த சம்முக்கு ஒரு டயக்ராம் போட்டு இந்த பக்கம் 35 மைனஸ் எக்ஸ், சார் சும்மா ரஃபா போடுறேன். இது எக்ஸ், இது 35 மைனஸ் எக்ஸ், இது வந்து 30 மைனஸ் எக்ஸ். ஸோ இது மூணையும் ஆட் பண்ணினா உனக்கு எக்ஸ் வந்து என்ன வரும், 5 வரும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒன்லி போத் வெனிலா அண்ட் சாக்லேட் ஐஸ்கிரீம்க்கு வந்து உனக்கு 35 மைனஸ் 5 போட்டுருவோம், 30 வந்துடும். அப்புறம் ஒன்லி வெனிலா ஐஸ்கிரீம் வந்து 30 மைனஸ் 5 போட்டால் உனக்கு வந்து என்ன செஞ்சிடும், 25 வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 5, ரெண்டாவது ஒனுக்கு 30, மூணாவது ஒனுக்கு 25 வந்துச்சுன்னா உனக்கு ஆன்சர் கரெக்ட். அடுத்து பாருங்க 15th கொஸ்டின் பாருங்க.
அது உனக்கு ஈஸி. உனக்கு ஏ செட் இருக்குது, பி செட் இருக்குது, சி செட் இருக்குது. நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணணும். முதல்ல ஏ யூனியன் பி யூனியன் சி கண்டுபிடிச்சிக்கோ. அதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அது வந்து நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி அதை போட்டுக்கோ. அப்புறம் ஏல உள்ள எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அது என் ஆஃப் ஏ, பியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அது என் ஆஃப் பி, சியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அது என் ஆஃப் சி. அப்புறம் ஏ யூனியன் பி கண்டுபிடி, அப்புறம் பி யூனியன் சி கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஏ யூனியன் சி கண்டுபிடிக்கணும். இது அதுக்கப்புறம் அந்த மூணையும் காமனாக உள்ள எலமெண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி, ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச பிறகு ஃபார்முலா மேலேயே உனக்கு இருக்குது, அந்த ஃபார்முலா போய் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி வந்து எல்ஹெச்எஸ், அது ஒரு பக்கம் வச்சுக்கோ. அடுத்தது வந்து உனக்கு என்ன செய்யணும், மீதி உள்ள எல்லாம் போட்டுட்டு கடைசியில் உள்ளதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் உனக்கு என்ன ஆன்சர் வரணும், இந்த இது எல்ஹெச்எஸ்க்கு வந்த மாதிரி ஆன்சர் வந்துன்னா உனக்கு கரெக்டாக வந்திருக்கும். சரிங்களா? முதல்ல என் ஆஃப் ஏ, என் ஆஃப் பி, என் ஆஃப் சி, அப்புறம் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி, அப்புறம் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இது ஆர்ஹெச்எஸ்ஸாக கண்டுபிடிக்கணும், அது எல்ஹெச்எஸ்ஸாக கண்டுபிடிக்கணும். உனக்கு அதுக்கு 5 மார்க். லாஸ்ட் சம் பாருங்க. A and B are two sets such that n of A minus B is equal to 32 plus x, n of B minus A is equal to 5x, n of A intersection B வந்து x. Illustrate the information by means of a Venn diagram given that n of A equal to n of B. Calculate the value of x கண்டுபிடிக்கணும். சரிதானா? இது வந்து உனக்கு ஈஸி தான். முதல்ல ஒரு Venn diagram போட்டு அதை நோட் பண்ணி காட்டிக்கோ. அப்புறம் n of A minus B வந்து உனக்கு கொடுத்துருக்காங்க. n of A minus B வந்து 32 plus x. அப்புறம் n of B intersection A வந்து 5x. அப்புறம் n of A intersection B வந்து x. ஸோ n of A equal to n of B ன்னு வைக்கிறதுனால ரெண்டு ஈக்குவல் பண்ணிட்டோம்னா நமக்கு x உடைய வேல்யூ 8 வந்துடும். அப்படி 8 வந்துடும் உனக்கு ஆன்சர் கரெக்ட். ஸோ இதுக்கு 5 மார்க். ஸோ அப்போ டோட்டலாக உனக்கு வந்து 50 மார்க்ஸ்க்கு டெஸ்ட் கொடுத்துருக்கேன். நீ வந்து எல்லாருமே நல்ல சிறப்பாக எழுதியிருப்பீங்கன்னு சார் நம்புகிறேன். இப்போ வந்து இந்த பேப்பர்ஸ் எல்லாம் வேல்யூ பண்ணப்பட்டு உடைய மதிப்பெண்கள் உனக்கு தெரிவிக்கப்படும். அதனால் இன்னொரு தடவை சார் சொல்கிறேன், ஒருவேளை யாராவது தேர்வு எழுதாமல் இருந்தால் உனக்கு திரும்ப கூட நீ எழுதுறதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த தேர்வை நீ உனக்கு ஈஸி தான், உனக்கு நீ கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஈஸி கொஸ்டின்ஸ் தான், சார் நடத்தின கொஸ்டின்ஸ் தான். அதனால் நீ அதை என்ன பண்ணுங்கள், வீட்டில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி எழுதிட்டு ஸ்கூலில் சப்மிட் பண்ணிடுங்க. ஓகே, அப்போ வந்து இப்போ 2 மார்க்ஸ் சார் உனக்கு எப்படி எழுதணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், 5 மார்க்கும் எக்ஸ்பிளைன். இப்போ இதுபடி எழுதியிருந்தா இந்த ஸ்டெப்ஸுக்கு ஸ்டெப் மார்க் உண்டு. ஒரு சம் ஆன்சர் தப்புனா டோட்டலாக தப்புன்ட்டு இல்லை, ஸ்டெப் மார்க் உண்டு. ஸோ அதனால் நீ என்ன பண்ணிடலாம், நீ ஸ்டெப் இப்போ ஒரு லாஸ்ட் 2 ஸ்டெப் உனக்கு தப்புனா 5 மார்க்ஸ் சம்னா உனக்கு 3 மார்க்ஸ் கிடச்சிரும். அப்புறம் 2 மார்க்ஸ் சம்மில் லாஸ்ட் ஆன்சர் மட்டும் தப்புனா உனக்கு 1 மார்க்கு இந்த ஃபஸ்ட்டில் நீ எடுத்து எழுதுறதுக்கு உனக்கு கிடச்சிரும். ஸோ அதனால் எப்படியும் நீ என்ன செஞ்சிடலாம், மார்க்ஸ் நல்ல மார்க்ஸ் வாங்கிடலாம். ஸோ இதில் 17.5 17 வாங்கினா நீ வந்து பாஸ் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வர. ஸோ அதனால் எல்லாருமே நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே பாஸ் ஆகிருப்பீங்க. உங்களுக்கு வந்து நல்ல மார்க்ஸ் வாங்கியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நீ வந்து உன்னுடைய மார்க்ஸை கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து என்ன செய்வோம், யார் யார் என்னென்ன மார்க்குங்கிறத நம்முடைய கிளாஸில் 9th ஒவ்வொரு செக்ஷன் வாரியாக போட்டு விடுவாங்க, அதை நீ பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.